நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சிக்கன் டோஸ்ட் கம்மியான எண்ணெயில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் நல்லா ஹாஃப் சைஸ் லெமன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டராக வரும். இப்போ சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மசாலாவை போட்டு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆகுது மேரினேட் பண்ண விட்டுருங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தவால கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுருங்க. நல்ல வேகிறதுக்கு இதை கவர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த டோஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருப்பிட்டே இருக்கணும். இல்லை செய்கிறதுனால இது ஸ்லோ குக் தான் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் சிக்கனோட ஃப்ளேவர் சூப்பராக எலிவேட் ஆகும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா செவந்துட்டு வரும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் செவக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் யம்மியான சிக்கன். கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் லெமன் புளிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக, ஜூஸியாக அண்ட் டெண்டராக சிக்கன் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.